ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6 பயனுள்ள சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, கோதுமை மாவு பூரி வந்து செய்யும்போது மேல் உதிரி மாவு கோதுமை மாவை யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டாக பூரியெல்லாம் சுட்டதுக்கப்புறமா பார்த்தோன்னா கீழே நமக்கு லேயர் மாதிரி அந்த மாவு வந்து படிஞ்சிருக்கும். கரிஞ்சு போயிட்டு படிஞ்சிருக்கும். எண்ணெயோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிட்ருக்கும். திரும்ப நம்ம அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி வச்சாலும் ஒரு மாதிரி சிக்குடு வாசனை அடிக்கும். அந்த மாதிரி மாவு வந்து கீழே படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா பார்க்கலாம். கோதுமை மாவு பூரி வந்து நீங்கள் செய்யும் போது மேல் உதிரி மாவு இருக்குது இல்லையா, அதுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணாமல் மைதா மாவு லைட்டாக நீங்கள் டஸ்ட் பண்ணி தேய்ச்சி நீங்கள் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த திப்பி வந்து இறங்காது. மாவு வந்து அப்படியே லேயர் மாதிரி படியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் கோதுமை மாவு பூரி தான் செய்கிறேன். பட் மேலே மட்டும் லைட்டாக மைதா மாவு யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துருக்கிறேன். மைதா மாவில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்து வந்து பண்ணிக்கலாம். இனிமேல் உங்களுக்கு வந்து எதுவுமே படியாது. பட் உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட்டு மைதா மாவு மட்டும் கூட நீங்கள் வந்து டஸ்ட் பண்ணி தேய்ச்சிக்கலாம். இப்போ நீங்கள் இதிலே வந்து பார்க்கலாம், நான் பூரி வந்து நடுவில் போடும்போது தான் எடுத்து காமிச்சிருக்கிறேன். எண்ணெயோட கலரும் சேஞ்ச் ஆகல. அவ்வளோவா மாவு வந்து நமக்கு டஸ்ட் மாதிரி கீழே அப்படியே வந்து கரிஞ்சலாம் படியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் இது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிப் தான். நான் விளாக் சேனலில் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ரீசெண்ட் டேஸில். இது வந்து நான் வீடியோக்காக இப்போ எடுத்து, பட் முன்னாடி நான் வந்து செய்யும்போது நான் இதே டிப் தான் வந்து ஃபாலோ பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த எண்ணெயை நான் உங்களுக்கு போட்டு அட்டாச் பண்ணுறேன். அதுலேயுமே நமக்கு அந்த மாவு வந்து படிஞ்சிருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பாத்திரத்தை உள்பகுதி மட்டும் நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம வந்து அதை கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அந்த சால்ட் வந்து அப்படியே பிடிச்சிட்ருக்கோம். அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா பார்க்கலாம். ரொம்ப நல்லா புளிச்ச மாவு நான் எடுத்து என்ன பண்ணுறேன்னா, எங்கெல்லாம் அந்த கரை வந்து பிடிச்சிருக்கோ அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறேன். ஆல்ரெடி நான் இதில் வந்து சோட்டா மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப கரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சோட்டா மாவு கூட அதில் சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த கரை எல்லாமே அதுவே தானாக அப்படியே வந்து அந்த மாவோட உறிஞ்சு வந்துருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எடுத்துரும். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு சோப்போ இல்லை நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு நீங்கள் தேய்ச்சி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அது உள்ளே இருக்கக்கூடிய கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சோப் போட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள். அந்த மாவு அப்படியே வந்து கொட்டிடாதீங்க. நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா சோப் போட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு காமிச்சிருக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த கரை வந்து இல்லவே இல்லை. காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அது படியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். காஞ்சதுக்கப்புறமா நான் இதிலே வந்து அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்த டிப் வந்து பார்க்கலாம். டிப் நம்பர் 3, நம்ம ஷெல்ஃப்லாம் வாசனையாக இருக்கிறதுக்கு, பாத்ரூம் வாசனையாக இருக்கிறதுக்கு நிறைய மெத்தட் பார்த்துருப்போம். அதில் இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சானிட்டரி நாப்கினில் கம்ஃபர்ட் வந்து ஊற்றி விட்டுருக்கேன். நல்லா வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிட்டு இதை ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கலாம். அது ஃபுல்லாக உள்ளே அப்சர்வ் ஆகணும். ஈரமாக இருக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும். வெயிலில் வைக்காதீங்க. உள்ளே எங்கேயாச்சும் நீங்கள் நிழலில் வச்சிங்கனாலே நல்லா வந்து காஞ்சு அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா எடுத்து சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா, ஒட்டுறது, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஷேப் ஓகே அப்படின்னா பெரிய சைஸாக நீங்கள் 2 கட் பண்ணி கூட வந்து அப்படியே ஷெல்ஃபில் வச்சிடலாம். பட் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் தேவைப்படுது. ஏன்னா அங்கங்கே தான் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த சானிட்டரி நாப்கினுக்கு பதிலாக நீங்கள் டைப்பர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, உள்ளே வந்து அந்த காட்டன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லேயர் பை லேயராக இருக்குது இல்லையா. ஸோ நம்ம அந்த கம்ஃபர்ட் ஊற்றும் போது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ. அந்த வாசனை வந்து நமக்கு ரொம்ப நாள் இருக்கும். எந்த ஷெல்ஃபில் வைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த நம்ம வாசனை ரொம்ப நாள் இருக்கும், போகாது, அப்படியே உள்ள அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்றதுனால ரொம்ப நாள் அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, சென்டட் ஷீட் மாதிரி இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியாச்சு. நீங்கள் 2ஆக கட் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி பர்பஸ் தான். ட்ரெஸ்ஸுக்கு இடையில வச்சுக்கலாம், ஷெல்ஃபில் ஓரமாக வச்சு விட்டுடலாம். எங்கே வச்சாலுமே நமக்கு வாசனை கொடுத்துட்டு தான் இருக்க போது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு. ஸோ நான் ட்ரெஸ்ஸுக்கு இடையில இந்த மாதிரி ஷெல்ஃபெல்லாம் வச்சுருக்கிறேன். பாத்ரூமில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஷூ ரேக், அதே மாதிரி ஷூ உள்ளே கூட வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சென்டட் ஷீட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோன்றதுனால எங்கெல்லாம் வாசனை வேணுமோ எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, நம்ம ஊருக்கு ட்ராவல்க்குலாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய பேக் இல்லை பேக் பேக்கே நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு வைப்போம். நமக்கு என்ன ஆகுனா டஸ்ட் ஆகிட்டு திரும்ப எடுத்துகிட்டு போகிறப்பலாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஏதாவது பழைய தலகாணி ஒரு வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷெல்ஃபில் வந்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டஸ்ட் வந்து படியாது. நம்ம எப்போ வேணுமோ அந்த டைமிங்கில் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட இந்த சைஸில் கவர் இருந்துச்சுன்னா நீங்கள் கவரில் கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். கவர் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பில்லோ கவர் தலகாணி உரையில் போட்டுட்டு அழகாக ஷெல்ஃபில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி டஸ்ட்டை வந்து படியாது. திரும்ப எடுத்து யூஸ் பண்ணும்போது அதை வாஷ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
டிப் நம்பர் 5. காலையில இல்ல ஆஃப்டர்நூன் ஏதாவது வந்து நம்ம சிக்கன் கிரேவியோ இல்ல தொக்கு மாரி செஞ்சிருப்போம். அதில சிக்கன் பீஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிரேவி இந்த மாரி கொஞ்சம் மீந்து போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதையே வந்து எப்படியாச்சும் நம்ம மேனேஜ் பண்ணணும்னு பார்ப்போம். பட் குவான்டிட்டி கம்மியா இருக்குன்றதுனால இன்னொரு ஏதாவது சைட் டிஷ் வந்து செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த டைமிங்கில கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பா இந்த ஹேக் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த சிக்கன் தொக்குல நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஒரே ஒரு முட்டை வந்து உடைச்சு ஊத்தியிருக்கிறேன். ஊத்திட்டு உடனே கலந்து விடாம கொஞ்சம் நேரம் ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கலந்து விடுறேன். இந்த மாரி செய்யும்போது நமக்கு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ இந்த மசாலாக்கே நான் இன்னும் ஒரு 2, 3 முட்டை எக்ஸ்ட்ரா வந்து உடைச்சு ஊத்தலாம். பட் நான் வந்து ஒரே ஒரு முட்டை போட்டிருக்கேன். எங்களுக்கு இந்த குவான்டிட்டி சரியா இருக்குன்றதுனால. இஃப் இன் கேஸ் நீங்க ஒரு 3 பேர், 4 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி முட்டை வந்து உடைச்சு ஊத்திட்டு, நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிடும். செமி கிரேவி மாதிரி இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்குன்னு தனியா ஒரு சைட் டிஷ் வந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வேளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம இதிலே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட் மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டிப் நம்பர் 6. மீந்து போன சப்பாத்தி மாவை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்போம். அதை நம்ம டக்குன்னு எடுத்து சப்பாத்தி செய்யணும் அப்படின்னும்போது நமக்கு கண்டிப்பாக திரட்டவே வராது. அவ்வளோ கல் மாரி இருக்கும். இன்னொன்று அதில் செய்யும்போது ட்ரையாக வரும். அப்படி இல்லாமல் சாஃப்ட்டாக வரத்துக்கும் அதே மாதிரி சாஃப்ட் ஆகிறதுக்கும் ஒரு சின்ன ஐடியா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸில் கொஞ்சமாக சுடுதண்ணி போட்டுட்டு மீந்த சப்பாத்தி மாவு உள்ளே வச்சு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்துட்டுருக்கும். இதுக்கப்புறமா நம்ம அதில் சப்பாத்தி ஆஸ் யூஷுவல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். வெளியே எடுத்து வைக்கல அப்படின்ற அந்த டென்ஷனும் தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு சப்பாத்தி செய்யும்போது ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 ஐடியாஸ்லேருந்து ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.